ஏதாவது நீங்க சொல்லியிருப்பீங்க, ஏதாவது சொல்லணும் இல்லை, இதுக்காக பேசுனேன் சார், கரூரில் வெயில் எப்படிங்க இருக்கு, இங்கே ரொம்ப வெயில் தாக்க முடியல, இப்படி ஏதாவது பேசியிருப்பீங்க. இதைத்தான் அவர் உங்ககிட்ட பேசினாரான்றது அசோக்கையும் செந்தில் பாலாஜியும் அழைத்து விசாரிக்க வேண்டுமா இல்லையா? இவங்களெல்லாம் அடுத்து ஒரு ரவுண்டு, இவங்களெல்லாம் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்து அவர்களை அழைப்பார். இப்போ அந்த விஜய் அவர்களின் வண்டி ஓட்டுநர் அண்டு உள்ளூர் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களை பூரா அந்த குறுக்க 10 ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்றதெல்லாம் ஒரு சார்ஜா தாவேக தரப்பு வைத்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அத்தனை பேரையும் அழைத்து விசாரிக்கும் போது காலாகு இப்படி யாரையும் எடுத்து இப்படி விசாரிக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களா? they'll get to the bottom of this issue. எங்க தப்பு, என்ன நடந்தது என்பதை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. இதுக்காக ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? பட் விஜய் அவர்களை அழைத்து 2 நாட்கள் 3 நாட்கள் என்று தொடர்ந்து விசாரணை நடத்துவது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்ன்றதை நான் மறுக்கல. when your country's home minister says something, சிபி டேரக்டர் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு கூப்பிட்டு விசாரணை, எல்லா கேள்வி நீங்கள் கேட்டு முடிச்சாரு. இன்னொன்று, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள். நானும் விசாரணை அட்டன் பண்ணியிருக்கேன், மாலதியும் விசாரணை அட்டன் பண்ணியிருக்காங்க, நிதிஷும் அட்டன் பண்ணியிருக்காரு. நிதிஷுக்கு என்ன தெரிந்ததோ சொன்னாரா இல்லையா? சம்மந்தம் இல்லாமல் பாட்டி பேர் பாட்டி என்னைக்கு கல்யாணம் ஆச்சுலாம் கேட்கும்போது எது சார் தேவையில்லாம கேட்குறீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம ஒரு சாதாரண யூடியூப் பத்திரிகையாளர்கள், கரெக்டாக பத்திரிகையாளர் கூட சொல்லக்கூடாதுன்றாங்க, யூடியூபர்னு சொல்லு, இல்லை பத்திரிகையாளர் கிடையாது, நாங்களாம் புலிட்சர் வாங்கிட்டு இருக்கோம் இந்த நக்கீரனில். ஒரு சாதாரண நபர்கள். நம்ம இந்த அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சியும் காவல்துறையும் எப்படி மிரட்டுகிறது என்பது ஊரே பார்த்துட்டு இருக்கு. நீங்க வாழவே கூடாதுன்ற அளவுக்கு நமக்கு நெருக்கடி தருகிறார்கள் அல்லவா? 3 பேரும் வெளில வந்து பிரச்சனை பார்த்தோமா, பாத்திரம் விற்கிறவன் கட்சி ஒன்று நடத்திட்டு இருக்கான், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கொலை முயற்சி என்று ஒரு புகார் அளித்த போது 7 கிணறு காவல் நிலையத்திற்கு சென்ற பிறகு அங்கேயும் மாலதி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா, நான் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். கரெக்டா? நாளைக்கு சிஎமாக போறது தானே, நீங்க வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டியதானே, கொடுமைப்படுத்தினாங்க சிபின்னு சொல்ல வேண்டியதானே. என்ன நடந்தோ ரிப்போர்ட் பண்ணலாம் சார். பண்ணலாம், பண்ணுங்க, ஏன் பண்ணல? 5 கோடி ரூபாய் காரில் ஏறி ஏன் போறீங்க? குறியீடு வைக்கிறீங்களா? குறியீடு கருப்பு சட்டை கருப்பு காரு, அதான் மீண்டும் மீண்டும் கருப்பு சட்டை நிறைய வாங்க வேண்டியிருக்கும் போல இருக்கே. சட்டை கழுத்து வரைக்கும் விட மாட்டாங்க, வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டியதானே. வெளில ரிப்போர்ட் சொன்னாங்க, எவ்வளவு கேமரா செஞ்சு பாத்தீங்களா? நேரம் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுங்க. கொடுமைப்படுத்தினாங்க சிபின்னு. கொடுமையே கூட படுத்தல, நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியாது, அவர் எப்படி உணர்ந்தாருன்னு தெரியாது. இதுதான் கேட்டாங்க, நாளைக்கு திருப்பி வர சொல்லியிருக்காங்க, சொல்லுங்க. நாங்க டைம் கேட்டிருக்கோம், இல்ல நாளைக்கு நான் வருவேன். கட்சி லீடர் தானே, யாராவது பேசுறாங்களா உங்க கட்சியில? வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வெளியில ஓடுனவங்க நீங்க பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தொட்டு பாருங்க அண்ணனை, தொட்டுட்டாங்க. இதுதான் யதார்த்தம். இன்னைக்கு நீங்க பிஜேபி பழி வாங்குது, சிபிஐ பழி வாங்குது என்று 100 கதைகளை சொன்னாலும் உங்களால் 41 உயிர்கள் பறிபோய் இருக்கின்றன என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? பைக்கில் போயிட்டு இருக்கேன், வேகமா போய் செல்போன் எடுத்து நோண்டிக்கிட்டே போகும்போது ஒரு வயசானவர் குறுக்க வந்து ஏற்றி கொண்டுறேன், இறந்து போயிட்டார் அவரு. அந்த பெரியவரை கொலை பண்ணணுன்றது என் நோக்கம் இல்லைனாலும் நான் செல்போன் எடுத்து பார்த்ததுனால தானே இறந்தாரு. அந்த பொறுப்பு நான் தட்டி கழிக்க முடியுமா தம்பி? சொல்லு தம்பி, என்னோட கவனக்குறைவா இல்லையா? அந்த கவனக்குறைவுக்கான விலையை நான் கொடுத்துதான் ஆக வேண்டும். இதுல பிஜேபி பழி வாங்குது, சிபிஐ பழி வாங்குதுன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. யாராவது பேசுறீங்களா என்ன நடக்குதுன்றத? நம்ம சொன்னோம், மீடியா வந்து விதவிதமா ரிப்போர்ட் பண்றாங்கன்னு. நீங்களே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு என்ன வேலை? எக்ஸாக்ட் தகவல் கிடைக்காதனால தானே ஜோசி பாக்குறாங்க, மை போட்டு பாக்குறாங்க. எத்தனை கேள்வி? நம்பர் 80ன்னு தெரியுதுண்ணே, 85 போட்டுக்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அவர் தரப்புல என்ன சொல்ல வரன்றே தெரியாத வரைக்கும் அவதூறுகள் பரவிட்டு தானே பரவிக்கிட்டே தானே இருக்கும். 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த கரூர் இன்சிடென்ட் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏர்போர்ட்ல ரிப்போர்ட்டர்ஸையும் மீட் பண்ணாம அவர் பாட்டுக்கு திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சார் சிஎம் ஆகணுன்ற ஆசை? இன்னொரு